தென்னாட்டுடைய சிவனையை போற்றி போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவாக போற்றி போற்றி. நாம் இன்றைக்கி சிவன் கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா தேகனூர். இந்த ஊர் வந்து அலங்கலூர்லேருந்து தலைவாசல் போகிற வழியில் இருக்குது இந்த ஊர். இந்த கோயில் திறந்துருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலைல 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அப்புறம் மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சொர்ண ஆக்ரோஷ்ண பைரவருக்கு தனியாக சன்னதி இருக்குது. இந்த கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்த கோயிலில் வந்து மன்மதன் பூஜித்த சிவலிங்கம் இருக்குது இந்த கோயிலில். நீங்களும் போனீங்கன்னா நேரில் சென்று தரிசனம் பண்ணலாம். சோழர் காலத்து கல்வெட்டு நிறைய அந்த கோயிலில் காணப்படுகிறது. இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா வசிஷ்ட நதி கரையோரம் அமைஞ்சிருக்கு. அந்த இது வசிஷ்டர் உருவாக்கின நதி. இது பஞ்சலோக சாஸ்திரத்தில் இந்த கோயிலும் ஒரு கோவில். நீங்கள் வந்து தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் கவலையெல்லாம் மழை வந்த கவலையெல்லாம் பனி போல் பறந்து போகும். இந்த கோயிலில் இருக்க சிவபெருமான் பேர் வந்து ஸ்ரீ காமநாத ஈஸ்வரன். அது வந்து மன்மதன் வந்து பூஜித்ததுனால அவருக்கு இந்த பேர் இருக்குது. மேலும் இது வந்து 1000 வருஷத்து பழைய கோயில் தான் இது. நீங்கள் வந்து காசிக்கு போக முடியாதவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு காமநாத ஈஸ்வரரையும் பைரவரையும் அஷ்ட பைரவரையும் தரிசனம் பண்ணது மிக சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா காசியில் இருக்கிற மாதிரி 8 பைரவர் அஷ்ட பைரவர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேரில் சென்று தரிசனம் பண்ணுங்கள். இந்த ஆலயத்தில் இருக்கிற மூலவரை பிரதிஷ்டை பண்ணவர் வசிஷ்ட மகரிஷி. மேலும் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 அகழிகள் சூழப்பட்டிருக்கிறதுனால இந்த ஊர் பேர் வந்து அரகலூர். அதாவது 6 நதிகள் ஒன்றாக சங்கம் கூடும் இடம் இது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தலைவரிச்சம் வந்து மகிழ மரம். அந்த மகிழ மரத்து அடியில் தான் வந்து சிவபெருமானை வந்து மன்மதன் வந்து வழிபட்டதாக கூறப்பெறுகிறது. இந்த கோயில் வந்து மன்மதனுக்கு உகந்த தலமாக விளங்கத்தினால வந்து திருமணமான தம்பதிகள் மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அதுபோல் வந்து பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மாவுக்கும் நடராஜருக்கும் தனித்தனியாக சன்னதி இருக்குது. இந்த கோயில் வந்து காசிக்கு நிகரான கோயில். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது நெற்றிக்கண்ணுடைய சேனல் சப்ஸ்கிரைப், ஷேர் மற்றும் லைக் செய்யும். நன்றி, வணக்கம்.